அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட ஆர்க்கிட் செடி. இந்த செடி பார்த்தீங்கன்னா, நம்ம கடையிலேருந்து வாங்குன பின்னாடி, நம்ம வீட்டுக்கு வந்த பின்னாடி புதுசா மொட்டுக்கள் வந்து வளர்ந்த பூக்கள். செடியில ஒரு பக்கத்துல இருக்கிற கிளைகள்ல இருந்து மட்டும் தான் இந்த மொட்டுக்கள் வந்து பூக்கள் பூத்திருக்கு. இன்னொரு பக்கத்துல தான் முதல்ல மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சது. ஆனா என்னன்னு தெரியல, காஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த பக்கத்துல ரொம்ப அழகா மலர்ந்திருக்கு. மொத்த மொட்டுக்களும் முழுசா மலர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் எடுத்துடுச்சு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுல இருக்க எல்லா மொட்டுக்கள் ஒண்ணு மட்டும் பாருங்க நல்லா மலர்றதுக்கு தயாரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் 6த் அதாவது பிப்ரவரி 1 வீக்ல இந்த செடி இந்த மாதிரி இருக்கு மொட்டுக்களோட. அடுத்த 2 நாள்லயே பிப்ரவரி 8 பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு மலர்ந்துருச்சு. இது பாருங்க இன்னும் முழுசா மலரல. பூவும் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி. இன்னும் அதுக்கான முழு நிறம் கிடைக்கல. இது வெண்மை நிறத்துக்கே வரல. கொஞ்சம் வெண்மையும், கொஞ்சம் பச்சை நிறமும் கலந்து இருக்கு பூ இல்லைங்களா? அடுத்து 3 நாள்லயே பிப்ரவரி 11 பார்த்தீங்கன்னா, 2வது மொட்டு மலர்றதுக்கு தயாராயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா விரிஞ்சிருக்கு. முதல் பூ பார்த்தீங்கன்னா, நல்லாவே விரிஞ்சிருச்சு. நல்லா பிரைட்டா ஒயிட் கலர் வந்துருச்சு அதுக்கு. மொட்டுக்களுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே சைஸ்ல இல்ல. ஒவ்வொரு பூவா மலருது இல்லைங்களா? மொட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி, அப்புறம் பெருசு, அப்புறம் பெருசு அந்த மாதிரி தான் இருக்கு. அதான் ஒண்ணொண்ணா மலர்ந்துட்டுருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 14த் அன்னைக்கு எடுத்தது. கரெக்ட்டா முதல்ல நம்ம 2வது மொட்டு மலர்றதுக்கு தயாரா இருந்ததுலருந்து 3 நாள் கழிச்சு, இப்ப பாருங்க 2 பூவுமே நல்லா பூ விரிஞ்சிருச்சு. பூ நல்லா விரிஞ்ச பின்னாடி நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, பூவோட உள்ள பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு. உள்ள இருக்கிற அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்வெட் மாதிரி குட்டி பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படி இருக்கு. ரொம்ப நல்லாருக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு பிப்ரவரி 22 பாருங்க, அடுத்த பூவும் மலர்ந்துடுச்சு. இப்ப பாருங்க மார்ச் 3 முழுசா 11 நாள் ஆயிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, 4வது பூவும் நல்லா விரிஞ்சிருச்சு. 5வது பூ மலர்றதுக்கு தயாரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 9 பார்த்தீங்கன்னா, 5வது பூவும் மலர்ந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, மொத்த மொட்டுக்களும் மலர்ந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்கு. ஆர்க்கிட் செடியில இருக்கிற 2 கிளைகள்லயுமே பூக்கள் பூத்திருந்தா இன்னுமே ரொம்ப நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு பக்கம் பூத்திருக்கதே பார்த்தீங்கன்னா, மொத்தமா கொத்தா ஒரே நேரத்துல மலர்ந்த மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு. பிப்ரவரி 6 மொட்டா இருந்தது பார்த்தீங்கன்னா, மார்ச் 9 எல்லா பூக்களுமே பூத்துடுச்சு. நல்ல நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, அந்த பூ பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரைட் ஒயிட் ஆயி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.